ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான பிரெட் சில்லி. இது ஒரு சூப்பர்பான ஸ்டார்டர் ரெசிபி. இத மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம்ல பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஒரு லைட் ஃபுட்டாவும் கொடுக்கலாம். செய்யறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியா செஞ்சிடலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். தவால வச்சு இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி 4 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா நறுக்குன பூண்டு 1 டீஸ்பூன், பொடியா நறுக்குன இஞ்சி 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆனதும் இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட இதுல சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்ப பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. இதுல நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை சேர்த்து ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு டேஸ்டியான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிரெட் சில்லியை செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.